நீங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரேம் வாங்கினா லென்ஸ் ஃப்ரீ, லென்ஸ் வாங்கினா ஃப்ரேம் ஃப்ரீ அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லென்சஸ் எல்லாமே உண்மையாலுமே குவாலிட்டியாக நம்ம ஐஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக் எடுத்துப்போமே, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது, டச் கிடையாது, நம்ம டைப் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்போ வந்து கேமரா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அந்த கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ கண்டிப்பாக மாட்டிங்கல்ல. ஸோ அதுதான் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் லென்ஸுமே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலாம் வேணாம், இது வந்து அவுடேட்டடான லென்ஸு, இனிமேல் இந்த லென்ஸ் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு தூக்கி போட்ட லென்ஸை இவங்க கொண்டு வந்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்கு போகிறீங்க. ஸோ டாக்டர் வந்து ஒரு சர்ஜரி போனால் இன்னொரு சர்ஜரி ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த டாக்டரை நம்புவீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலை நம்புவீங்களா? சரிப்பா, அதை விட்டுருவோம். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க, ஒரு தோசை சாப்பிட்டா இன்னொரு தோசை ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் ஏதாவது கலந்துருப்பாங்களோ, இல்லை மாவு கெட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தாட் வரும் இல்லையா? ஸோ நம்ம ஐஸ்க்குன்னு வரப்போ நம்ம ரொம்ப குவாலிட்டியை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணணும். நான் பை ஒன் கெட் ஒன்ல வாங்கிட்டேன், ஸோ காசை மிச்சப்படுத்திட்டோம் அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் அண்ட் ஹைரேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.